ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா, ஆமென். காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை ஆராதனை. மேசியாவே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. மேசியாவே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை. துதி ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை ஆராதனை. துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. பாடுங்க, நல்ல கரங்களை தட்டிலும் ஆராதனை அப்பாவுக்கே. சத்தத்தோடு ஆராதிப்போம், நம் துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம். துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம், நம் துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம், துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம். துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம், துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம். துதியின் சத்தம் அலங்கத்தை அதிர பண்ணும். துதியின் சத்தம் அற்புதம் நடக்க செய்யும். துதியின் சத்தம் அதிர பண்ணும். துதியின் சத்தம் அற்புதம் நடக்க செய்யும். துதித்தலே இன்பமானது, அல்லேலூயா, துதித்தலே ஏற்றது. துதித்தலே இன்பமானது, அல்லேலூயா, துதித்தலே ஏற்றது. துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம், நம் துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம். துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம், துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம். துதியின் சத்தம் இரும்பு கதவை தகர்த்தும். துதியின் சத்தம் அந்தகார இருளகற்றும். பாடுங்க, துதியின் சத்தம் இரும்பு கதவை தகர்த்தும். துதியின் சத்தம் அந்தகார இருளகற்றும். துதித்தலே இன்பமானது, அல்லேலூயா, துதித்தலே ஏற்றது. துதித்தலே இன்பமானது, அல்லேலூயா, துதித்தலே ஏற்றது. துதித்தலே இன்பம், துதித்தலே இன்பமானது, அல்லேலூயா, துதித்தலே ஏற்றது. நல்லவரே உமக்கு ஆராதனை, வல்லவரே உமக்கு ஆராதனை. நல்லவரே உமக்கு ஆராதனை. சொல்லுங்க, வல்லவரே உமக்கு ஆராதனை. காண்பவரே உமக்கு ஆராதனை. காப்பவரே உமக்கு ஆராதனை. காண்பவரே உமக்கு ஆராதனை. காப்பவரே உமக்கு ஆராதனை. சேர்ந்து ஆராதனை ஆராதனை. துதி ஆராதனை ஆராதனை.
அல்லேலூயா ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே நல்ல கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி இந்த காலை இரண்டாவது ஆராதனையில தேவ மகிமை அல்லேலூயா நன்றி 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 சேர்ந்து சொல்லுவோமா? இந்த வருஷத்தினுடைய கடைசி ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். சேர்ந்து சொல்லலாமா? நன்றி நன்றி நன்றி. நாம் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்ப்போமானால் இந்த 2024ஆம் ஆண்டு ஜஸ்ட் யூ டர்ன் பேக் கர்த்தர் நடத்தின பாதைகளை திரும்பி பார்ப்பீர்களானால் சங்கீதக்காரனை போல நாமும் சொல்ல முடியும், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரத்திற்காகவும் நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். தேவ சமூகத்தில் நன்றி. வாயை திறந்து சொல்லுங்க, நன்றி நன்றி. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, பேலன் எல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா, என் பேலன் எல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. சேர்த்து சொல்லுங்க, நன்றி 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 நன்றி. ஆமென். இந்த காலை வேளையில அவர் நமக்கு பாராட்டின அன்பு எத்தனை பெரியது. Thank you Lord. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். சொல்லுங்க, உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. Hallelujah, 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 Hallelujah. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே. சொல்வீங்களா எல்லாரும்? உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே.
சேர்ந்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் குற்றங்கள் நீர் மனதில் கொண்டார், நிலை நிற்க முடியாதையா. என் குற்றங்கள் நீர் மனதில் கொண்டார், நிலை நிற்க முடியாதையா. மன்னிப்பு தருபவரே, உம்மை தான் தேடுகிறே. மன்னிப்பு தருபவரே, உம்மை தான் தேடுகிறே. உம்மை நோக்கி கதறுகிறே, விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறே, விரைவாய் உதவி செய்யும். தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக் கொள்ளும் ஐயா. தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக் கொள்ளும் ஐயா. இந்த காலை வேளையில எங்களுடைய மனம் திறந்து எங்களை முழுமையாக உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களை முற்றிலும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். Lord, we submit ourselves in your mighty hand, O God. உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வேதம் சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறதே. உம்முடைய இரக்கத்தை தேடி உம்முடைய சன்னிதானத்தில் நிற்கிறோம். வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய மகன் தூரத்தில் வருவதை கண்டு ஓடி போய் அவனை அணைத்து கொண்டு அவனை முத்தமிட்டு அவன் வஸ்திரங்களை மாற்றி முத்திரை மோதிரத்தை கொடுத்து பாதரட்சையை தொடுத்த அவருடைய அன்பு இன்றைக்கு மாறாதது. நீ எந்த நிலைமையில் இருக்கிற நிலைமையில் நீ அர்ப்பணித்து வரும்பொழுது, நீங்கள் உங்களை அர்ப்பணித்து வரும்பொழுது நிச்சயமாகவே இன்றைக்கும் உங்களை அரவணைத்துக் கொள்ள இயேசுவின் அன்பு இன்றைக்கு மாறாதது. இயேசுவே, இந்த புதிய வருஷத்தில் பிரவேசிக்க போகிற நான் என்னை படைக்கிறேன். வேதம் சொல்கிறது, பழைய புளித்த மாவோடு அல்ல, not with a whole leaven. Purge out all kind of unwanted things. Lord, help me, O Lord, to purge out all kind of the malice in my life, O Lord. ஆண்டவரே, நீர் விரும்பாத, உம்மை துக்கப்படுத்துகிற, உம்மை வேதனைப்படுத்துகிற காரியங்களை புறம்பே கழித்து போட்டு புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்கிற கிருபையை ஆண்டவரே நான் ஒரு நாளும் விட்டுவிடக் கூடாது. என்னை உம்முடைய கரத்தில் படைக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்பீர்களா? Mighty God, கிருபையின் தேவனே, ஆசீர்வாதமான இந்த வேளைக்காக உமக்கு நன்றி. இந்த காலை ஆராதனையிலே உம்முடைய சன்னிதானத்திலே தங்களை அர்ப்பணிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து ஆசீர்வதிக்கிறவர் நீங்க தானே. என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னீங்களே. தேவ கிருபை உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய கவனங்களை நாம் திருப்புவோம். 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். Let's turn the book of 2 Chronicles chapter 15 chapter, the 4th verse.
2 நாளாகவும் 15:4 நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரே குரல்ல வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடின பொழுது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். But when they are distressed, they turned to Yahweh, the God of Israel, and shouting, he was found of them. தங்கள் நெருக்கத்தில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடின பொழுது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். ஆமென். தேவ ஜனங்கள் தங்களுடைய நெருக்கத்தின் வேளையில், தங்களுடைய நெருக்கத்திலே கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். கர்த்தரிடத்தில் திரும்பி அவரை தேடின பொழுது தேவன் அவர்களுக்கு வெளிப்பட்டார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த நெருக்கம் நம்முடைய வாழ்க்கையின் பல காலகட்டத்திலே, குறிப்பாக இந்த வருஷத்தினுடைய கடைசியில் வந்திருக்கிறோம். இன்னும் சில தினங்களிலே ஒரு புதிய வருஷத்திற்குள் பிரவேசிக்க போகிறோம். இந்த 2024 நம்முடைய வாழ்க்கையிலே ஏராளமான நெருக்கங்கள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகளை நாம் தாண்டி வந்திருக்கலாம். ஆமென். குறிப்பாக விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள் கிறிஸ்துவுக்காக, வசனத்திற்காக, சத்தியத்திற்காக, பரிசுத்தத்திற்காக நிற்கும் பொழுது நம்முடைய ஜீவியத்திலே குறுக்கிடலாம். ஆமென். அப்படி வாழ்க்கையில பிரச்சனையே குறுக்கிடல, என் வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, என்னுடைய விசுவாச வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தா இருக்குன்னா சம்திங் ராங். மேபி சம்திங் ராங் வித் த கனெக்ஷன். ஆண்டவராக இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியானால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், நெருக்கங்கள், கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு நிற்கும் பொழுது கண்டிப்பாக வரலாம். ஆமென். பேதுரு ஆதி சபைக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆமென். எப்படி தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதோ அதே போல பொல்லாத பிசாசு உலாத்திக்கிட்டே இருக்கிறான், உலாவிட்டே இருக்கிறான். ஆமென். அவனுக்கு ஒரு பெயர் கொடுக்கலான்னா உலகம் சுற்றும் வாலிபன். அப்படியே சுத்திக்கிட்டே இருப்பான். யாரை கவுக்கலாம், யாரை திருப்பி போடலாம், யார் நல்ல வேகமாக ஓடுறாங்க, ஓடுறவங்க காலில் எதையாவது அனுப்பி அவங்கள கீழே விட வைக்கலாம் அப்படின்னு அவனுடைய வேலையை அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த வருடத்திலே நாம் சந்தித்திருக்கிற பலவிதமான நெருக்கங்கள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், சில அவமானங்கள், சில தோல்விகள், சில தாமதங்கள் கூட இருக்கலாம். ஏன் எனக்கு இன்னும் பதில் கிடைக்கல? எல்லாருக்கும் கிடைக்குது, விரும்புறதை விட அதிகமா கிடைக்குது. ஆனா இத்தனை வருஷமா காத்திருக்கிறேன், எனக்கு பதில் கூட வரலையேன்னு சொல்லி அது நிமித்தம் சோர்ந்து போய் சில நேரங்களில் விசுவாசத்தை விட்டு வழிகி கூட நீங்கள் போயிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தங்கள் நெருக்கத்தில் கர்த்தரிடத்தில் திரும்பி அவரை தேடின பொழுது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். ஆமென். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் நெருக்கப்படுகிற நேரத்திலே நமக்கு உதவி செய்கிறவர். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது 9ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலே, சங்கீதம் 9:9 சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் என்று சொல்கிறான். ஆமென். நெருக்கப்படுகிற நேரத்தில் அவர்தான் தஞ்சம். Yahweh will also be a high tower for the oppressed. இந்த காலை வேளையில் ஐயோ நான் பயங்கரமாய் நெருக்கப்படுகிறேனே, என்னை குறித்து கருசனையோடு விசாரிக்க ஒருவரும் இல்லையே என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம்.
நெருக்கப்படுகிற காலங்களில் உதவி செய்கிறவர் நாம் ஆராதிக்கிற அருமை இரட்சகர். ஆமென். பரிசுத்த பவுல் சொல்லும் பொழுது தன்னுடைய அனுபவத்தை பற்றி பவுல் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்திலே, நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை என்று சொல்கிறார். நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. ஆமென். எல்லா பக்கத்திலும் எனக்கு நெருக்கம் இருக்கிறதே என்று நெருக்கப்படுகிறீர்களோ, உங்கள் பக்கத்திலே கர்த்தர் உங்களுக்காக நிற்கிறார். ஆமென். எகிப்தின் அடிமைத்தனத்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் மகிழ்ச்சியோடு புகழ்ச்சியோடு புறப்பட்டார்கள். முதலாவது அவர்கள் பாளையம் இறங்கின இடம் ஈரோத் பள்ளத்தாக்கு. ஆமென். எதிரே செங்கடல் தடையாயிருக்கிறது. பின்பதாக திரும்பி பார்த்தால் பார்வோன் சர்வசேனையோடு மீண்டும் அடிமைப்படுத்த வருகிறான். அவர்கள் தங்கியிருக்கிற இடமோ பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்கு என்று சொன்னால் 2 மலைகளுக்கு இடைப்பட்ட அந்த பகுதி தான் பள்ளத்தாக்கு. ஆகவே 2 பக்கத்திலும் ஏற முடியாது. 2 பக்கம் மலை, முன்னாடி கடல், பின்பதாக பார்வோனின் சேனை. எப்பக்கத்தில் நெருக்கப்பட்ட பொழுது மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ என்னை நோக்கி பார்ப்பதென்ன? உன் கோலை சமுத்திரத்திற்கு நேராக நீட்டி அதை பிளந்து விடு என்று சொன்னார். ஆமென். எங்க வழி இல்லைன்னு நினைச்சாங்களோ அங்க கர்த்தர் வழியை உண்டாக்கினார். இந்த கால வேளையில எனக்கு ஒரு வழி இல்லையே, என்னுடைய பிள்ளையினுடைய காரியங்கள் இப்படி தடைபட்டிருக்கிறதே என்று உள்ளத்திலே வேதனையோடு உள்ளம் உடைஞ்சு போயிருப்பீர்களானால், நெருக்கப்படுகிற நேரத்தில் அவர்தான் தஞ்சம். தங்கள் நெருக்கத்தில் கர்த்தரிடத்தில் திரும்பின ஜனத்தை போல நீங்கள் கர்த்தர் பக்கமாய் திரும்ப வேண்டும் என்று கர்த்தருடைய விருப்பம் அதுதான். ஆமென். இந்த உபத்திரவங்கள், பாடுகள், வேதனைகள், தத்தளிப்புகள், இழப்புகள், அவமானங்கள், சில தாமதங்கள், இதற்கு காரணம் என்ன? இவைகள் உங்களை உடைத்து சுக்குநூறாக்கி உங்களை அவமாக்குவதற்காக அல்ல, உங்களை உருவாக்குவதற்காக சில நேரங்களிலே கர்த்தர் அதை அனுமதிக்கலாம். ஹல்லேலூயா. ஆகவேதான் எந்த நெருக்கம், எப்படிப்பட்ட நெருக்கம் வந்தாலும் நாங்கள் கலக்கம் அடைகிறதில்லை என்று பவுல் சொல்வது போல நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு தைரியம் நமக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டும். 119ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை, ஒரு அனுபவத்தை சொல்கிறார். 119ஆம் சங்கீதம் 71ஆம் வசனத்தை பாருங்கள். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். It is good for me that I have been afflicted, that I may learn your statutes. நான் உபத்திரவப்பட்டது நல்லது. அல்லேலூயா. இந்த நெருக்கம் வந்தது நல்லது. சொல்ல முடியுதா? இந்த பிரச்சனை எனக்கு வந்தது நல்லது. கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை கற்றுக்கொண்டேன். 67ஆம் வசனத்தை பாருங்கள். அதே சங்கீதத்தில் 67ஆம் வசனத்தில் அவன் சொல்லும் பொழுது, நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பதாக வழிதப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். Before I was afflicted, I went astray, but now I observe your word. இப்பொழுதோ உம்முடைய வசனத்தை காத்து நடக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால எனக்கு உபத்திரம் வந்தது நல்லது. ஆமென். இந்த அவமானம் எனக்கு நல்லதுதான், இந்த இழப்பு எனக்கு நல்லதுதான். நான் கர்த்தருடைய சமூகத்தில் என் பாதையை சரிப்படுத்தி கொண்டேன். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக நான் நிற்பேன், பரிசுத்தமாய் வாழ்வேன் என்று தீர்மானம் எடுக்கும் பொழுது பலவிதமான நெருக்கங்கள் நம்மை சுற்றிலும் வரலாம். ஆமென். உலகத்திலிருந்து நீங்க விலகி நிற்கும் பொழுது, உலகத்தின் அசுத்தத்தோடு, உலகத்தினுடைய அவங்களுடைய துன்மார்க்கமான செய்கையோடு நீங்க கலந்துட்டீங்கன்னா நீங்க நல்லவங்க உலகத்தின் பார்வைக்கு. ஆமென். ஆனா மாறாக நீங்க தனிச்சு நின்று பாருங்களேன், பெரிய பரிசுத்தவான்றார் இவரு,
பெரிய பரிசுத்த வாட்டி மாதிரி பேசுறா பாரு அப்படின்னு உலகம் நம்ம இகழும். அவன் ஒரு கவிஞன், பழைய கவிஞன் சொன்னான், வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும். பாருங்க, இதுதான் வையகம். பழைய காலத்து பாடலுடைய கருத்துக்கள், அந்த வரிகள் எல்லாம் உணரக்கூடியவை, யோசிக்கக்கூடியவை, மனுஷனை யோசிக்க வைக்கக்கூடியவை. ஆமென். இக்காலத்திலையும் பாட்டு எழுதுறானுங்க, காது கொடுத்து கேட்க முடியல. ஆமாவா? காது கொடுத்து கேட்க முடியல. ஒரு நாள் ஒரு விசுவாசி, நம்ம பிரான்ச் சர்ச் ஒரு விசுவாசி, பிரதர் இஸ்ரேல்னு நினைக்கிறேன், பேர் கூட சொல்லிட்டோம், லைன்ல ஆன்லைன்ல வேற இருக்கு. அவருக்கு ஃபோன் பண்ணா, உசுரே போகுது உசுரே போகுது உசுரே போகுதுன்னா. நான் கூப்பிட்டு சொன்னேன், பாழா போன உசுறு போய் தொலைட்டோன்றேன், உனக்கு எதுக்கு அந்த உசுறு? அப்போ நான் கேட்டேன், காலில் அசிங்கத்தை மெரிச்சிக்கிட்டா, செப்பலில் அசிங்கத்தை அது தெரியல பாஸ், ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், காலில் அசிங்கத்தை மெரிச்சிக்கிட்டா, அது அசிங்கத்தை மெரிச்சிக்கிட்டேன்னு அப்படியே நீங்கள் நடக்கிறீங்களா? உடனே போய் அதை கழுவி சுத்தப்படுத்தி தானே போடுறீங்க. உங்களுக்கு ஏன் உணர்வு இல்லாமல் போகுது? நீ ஒரு தேவனுடைய பிள்ளை. ஆமேன்னு சொல்லுங்க, சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க. பல நேரத்தில் நம்ம பலருக்கு விரோதமாக மாறது காரணம் சத்தியத்தை சொன்னதினால் சத்துருவான். ஆமேன். இந்த உலகத்திற்கு எதிர்த்து, பொல்லாத சத்துருவுக்கு எதிர்த்து, பிசாசுக்கு எதிர்த்து, பாவத்திற்கு எதிர்த்து நிற்கும் பொழுது உங்களுக்கு விரோதமான காரியம் 1 மடங்கு எரிகிற அக்கினி 7 மடங்கா மாறலாம். ஆமென். உங்களுக்குள்ள அசையாத வைராக்கியம் இருக்கணும். ஏன்? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். ஆகவே வாழ்க்கையிலே வருகிற பலவிதமான நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், இவைகள் எல்லாம் என்னை சீர்படுத்துவதற்காக, என்னை சரிப்படுத்துவதற்காக. ஆமென். எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்கிற வார்த்தையை பாருங்கள். The prophetic book of Jeremiah 10th chapter, the 18th verse. எரேமியா 10:18. இதோ நான் இந்த முறை ஜனத்தின், தேசத்தின் குடிகளை கவன் கொண்டு எறிந்து அவர்கள் கண்டு உணரும்படி அவர்களுக்கு நெருக்கம் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நான் அவர்களுக்கு நெருக்கத்தை கொடுப்பேன். ஏன் நெருக்கத்தை கொடுப்பேன்? அவர்கள் கண்டு உணரும்படி. ஹல்லேலூயா. நம்முடைய வழிகள் சில நேரத்திலே தேவனுக்கு பிரியமாய் நேராக்கப்படுவதற்கு சில நெருக்கங்கள், சில உபத்திரவங்கள், சில தோல்விகள், சில அவமானங்கள், சில தாமதங்கள் நேரிடலாம். தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடி அவரை நோக்கி பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. எபிரேய ஆக்கியோன் ரொம்ப அழகா சொல்றாரு, நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி தனக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். அவரை நினைச்சு கொள்ளுங்க. எவ்வளோ அவருக்கு விரோதமாய் எத்தனை காரியத்தை செய்தார்கள், அதையெல்லாம் அவர் சகித்தார். அதைத்தான் எபிரேய ஆக்கியோன் எபிரேயர் 2:18 அவர் தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டபடியினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர். ஆமென். உங்கள் சோதனையில அவர் கை கட்டி கொண்டு நிற்க மாட்டார். சோதனை நேரத்தில் என்னை சரிப்படுத்தும்படி, நான் உணரும்படி தேவன் எனக்கு அனுமதிக்கிற இந்த சோதனைகளுக்காக, உபத்திரவத்திற்காக, நெருக்கத்துக்காக ஸ்தோத்திரம் என்று நீங்கள் அவரிடத்தில் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். 1 கொரிந்தியர் 10:13 சொல்கிறது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடாமல் சோதனையோடு கூட சோதனை நின்று தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குகிறவர். ஆமென். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை தான், எல்லாருக்கும் வர பிரச்சனை தான் நமக்கு வருகிறது. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாருக்கும் வர பிரச்சனை தான். வீட்டுக்கு வீடு வாசப்படி சொல்லுங்க, சொல்றாங்களா? வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு தான் பெரிய பிரச்சனை, எனக்கு வந்த மாதிரி பிரச்சனை யாருக்குமே வரல. கர்த்தர் யோபு போல சோதிக்கிறாராம். ஆமென். யார மாதிரி சோதிக்கிறாரு சொல்ல மாட்டீங்களே?
எத்தனை பேருக்கு தூக்கம் வருகிறது? கை அசைத்து காண்பீங்கள். நிறுத்தி விடுகிறேன். யோபு போல கர்த்தர் என்ன சோதிக்கிறார். ஒரு அம்மா ரொம்ப சூப்பரா சொன்னாங்க, இயேசுவாது ஒரு சிலுவை தான் சுமந்தார், நான் எத்தனை சிலுவை சுமக்கிறேன் தெரியுமான்னாங்க. ஆமென். எங்கேயோ போயிட்டாங்க. எல்லாருக்கும் வர பிரச்சனை தான். யோபு அழகா சொல்றாரு. 13ஆம் அதிகாரம் யோபு 13:26. சீக்கிரமா சத்தமா ஒருவர் வேகமா வாசிங்க பார்ப்போம். ரொம்ப அழகா அந்த வசனம் என்ன ரொம்ப என்னை உள்ளத்தை தொட்டது. அதில் சருகு ஒன்று வந்தோம். என்ன எங்க வருது? அது 15. அது இல்லை 25ஆம் வசனம். காற்றடித்த சருகை நொறுக்குவீரோ, காய்ந்து போன துரும்பை தொடர்வீரோ. அவன் சொல்றான், நான் ஒரு காற்றடித்த சருகு. ஆமென். என்னதுங்க? என்னது காற்றடித்த சருகுனா? தேஞ்சி போன மரத்திலிருந்து கீழே கொட்டி கீழே கிடக்கிற ஒரு இலை, காஞ்சி போன இலை, காஞ்சி போன துரும்பு. ஆனா நீர் என்ன போய் தொடர்கிறீரே, பின் தொடர்கிறீரே, இன்னுமா என்னை நொறுக்கணும்னு விரும்புகிறீர். ஆமென். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேல அவர் ஒரு நாளும் உங்களை சோதிக்க மாட்டார். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்தலாமே. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டா. தாங்கிடும் வேலன் தருவா, தப்பிச் செல்ல வழி செய்வா. நீ தாங்கிட வேலன் தருவா, தப்பிச் செல்ல வழி செய்வா. நீ தப்பிச் செல்ல வழி செய்வா, நீ தப்பிச் செல்ல வழி செய்வா. பாடுங்க. கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டா, என் இயேசு கைவிட மாட்டா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே. மனிதனுடைய வாழ்க்கையில, குறிப்பாக தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசினுடைய வாழ்க்கையில வருகிற நெருக்கத்தின் நேரத்திலே நீங்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய்விடாதபடி, எனக்கு ஏன் இவ்வளவு உபத்திரவம், எனக்கு ஏன் இவ்வளவு நெருக்கம், எனக்கு ஏன் இவ்வளவு பாடுகள் என்று நீங்கள் சோர்ந்து போகாதபடி, இயேசுவை, பலவிதமான விபரீதங்களை சகித்த இயேசுவை நினைத்து கொண்டு நெருக்கத்தின் மத்தியிலே கர்த்தர் பக்கமாய் திரும்புவதை விரும்புகிறார். இன்னும் 2-3 நாட்கள்ல ஒரு புது வருஷத்திற்குள்ள பிரவேசிக்க போகிறோம். இந்த வருஷத்தை கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும் பொழுது நிறைய நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இழப்புகள், அவமானங்கள், தாமதங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் தாண்டி வந்திருக்கலாம். ஆனால் உங்கள் ஓட்டம் தாறுமாறாய், உங்கள் ஓட்டம் தடைப்பட்ட ஓட்டமாய் ஒரு நாளும் இராதபடி கர்த்தரிடத்திலே அர்ப்பணிக்கிற கிருபையை நீங்கள் விட்டுவிடவே கூடாது. ஆமென். பேதுரு ஆதி சபையை உற்சாகப்படுத்தும் பொழுது 1 பேதுரு 5:10 இப்படியாக உற்சாகப்படுத்துகிறார்.
தமது நித்திய மகிமைக்காக அழைத்தவராயிருக்கிற சகல கிருபை பொருந்திய தேவன் தாமே. He is a God of all grace. He is a God of all comfort. சகல கிருபை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக என்று சொல்கிறார். ஆமென். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை, ஆமென். இந்த பாடுகள் உபத்திரவங்களாம் எவ்வளவு நாள்? கொஞ்ச காலம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த பாடுகள்னா கொஞ்ச நாள் தான். ஆமென். கொஞ்ச நாள் தான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். எவ்வளவு நாள்? சும்மா ஒரு 10 நாள். சோர்ந்து போகாதீங்க. cheer up. அவரை நோக்கி ஓடுங்கள், பிரகாசியுங்கள். பாடுகளையும் உபத்திரவங்களையும் கண்டு சோர்ந்து போய் ஓட்டத்தை விட்டு விடாதீர்கள். ஆண்டவர் இந்த காலை வேளையில் அவருடைய இருதயத்தினுடைய ஏக்கம் அதுதான். என் பிள்ளைகள் கடைசி வரைக்கும் ஓடி முடிக்கணும். ஆமென். நீங்கள் தேவனுக்காக கடைசி வரைக்கும் ஓடி முடிக்கணும். அதைத்தான் நாம் வாசித்தோம் 2 நாளாகமம் 15:4. தங்கள் நெருக்கத்திலே கர்த்தரிடத்தில் திரும்பி, ஆமென், தங்கள் நெருக்கத்தில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடின பொழுது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். ஆமென். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு நெருக்கம் தரும் பெருக்கம். சொல்லுங்க, நெருக்கம் தரும் பெருக்கம். The growth that comes from trials. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நெருக்கத்தை தேவன் அனுமதிக்கிறார் என்று சொன்னால் அவனை அவமாக்குவதற்காக அல்ல, அவன் தன்னை உறுதியாய் பற்றி கொள்வதற்காக. பரிசுத்த வேதத்திலே பலவிதமான நெருக்கங்களை சந்தித்த பல தேவனுடைய மனிதர்களை பார்க்கிறோம். ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு முன்பதாக வேகமாக சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, தேவனிடத்தில் திரும்ப செய்யும் நெருக்கம். சத்தமா அந்த வார்த்தையை சொல்லுங்க. தேவனிடத்தில் திரும்ப செய்யும் நெருக்கம். trials that turns one towards God. நம்பர் 2, இரண்டாவது காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவனோடு திருந்த செய்யும் நெருக்கம். சத்தமா சொல்லுங்க. trials that transforms one towards God. நம்பர் 3, தேவனுக்குள் திறனடைய செய்யும் நெருக்கம். சத்தமா சொல்லுங்க. trials that strengthen one in God. நீங்கள் எளிதிலே ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்காக நெருக்கம் அது திரும்ப செய்யும், திருந்த செய்யும், திறனடைய செய்யும். சத்தமா 3 வார்த்தையை சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். நம்பர் 1, நெருக்கம் தேவன் பக்கமாய் திரும்ப செய்யும், தேவனிடத்தில் திரும்ப செய்யும். என்னோடு கூட யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனத்தை எடுத்துக்கொள்ள நான் கேட்கிறேன். The prophetic book of Jonah chapter 2 verse 1 and 2 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டேன். ஆமென். Then Jonah prayed to Yahweh, his God, out of his fish belly. I called because of my affliction to Yahweh. என் நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நல்ல சத்தம் நிலையிலே சொல்லுங்க. திடீர்னு பார்க்கறான் யோனா கண்ணை திறந்தா வெறும் இருட்டா இருக்கு. ஏதோ ஒரு சாம்போ, ஏதோ ஒரு அறையில போட்ட மாதிரி இருக்கு. ஒரே இருட்டா இருக்கு. தலையை சுற்றிலும் கடல் பாசி மாதிரி இருக்கு. வழ வழ வழன்னு ஒட்டிட்டு இருக்குது. ஒரே நாற்றம், நாற்றம் தாங்க முடியல. ஒரே நாற்றம், மூச்சு அடைக்குது. ஒரே இருட்டு, என்ன பண்றதே தெரியல. ஆனா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்கிறோம். ஆமென். ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்கிறோம். சத்தம் ஆமென் சொல்லுங்க.
அவன் சொல்கிறான், நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நெருக்கத்திலிருந்து என் தேவனை நோக்கி நான் கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார் என்று சொல்கிறான். இந்த காலை வேளையில பலவிதமான நெருக்கத்திலே நீங்கள் நெருக்கடியிலே சிக்கிக் கொண்டிருக்கலாம். சங்கீதம் 18:6, சங்கீதம் 118:5 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஆமென். அவர் என்னை கேட்டருளி விசாலத்தில் வைத்தார். அவர் ஆலயத்திலிருந்து என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். சங்கீதம் 18:6 அப்படி சொல்கிறது. பலவிதமான நெருக்கமான சூழ்நிலைமை, பலவிதமான அவமானங்கள், இழப்புகள், தோல்விகள், நிந்தைகள், வேதனையோடு இந்த காலை வருஷத்தினுடைய கடைசி ஆராதனைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடின பொழுது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார் என்ற வார்த்தையின்படி இந்த நெருக்கம் உங்களுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கப்பட்டிருப்பதற்குரிய காரணம் ஒருவேளை நீங்கள் தேவனிடத்திற்கு திரும்புவதற்காக இருக்கலாம். சத்தமா இல்லை சொல்லாமா? யோனாவுக்கு நேரே கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டது. யோனா ஒரு தீர்க்கதரிசி. அவனுடைய தகப்பன் அமிர்தாயின் மகனாகிய யோனா. அமிர்தாய் ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசியின் மகனாகிய தீர்க்கதரிசியாகிய யோனா. அவனுக்கு நேரே கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டது. 1ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்திலே, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு விரோதமாய், நினிவேவுக்கு போயதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. ஆமென். யோனாவுக்கு புறப்பட்டு வந்த கர்த்தருடைய வார்த்தை, நீ எழுந்து நினிவேவுக்கு போ. ஏன்னா நான் நினிவே ஜனங்களை நேசிக்கிறேன். ஆண்டவர் நினிவே ஜனங்களை நேசிக்கிறார்ன்றது எதை வச்சு தெரிஞ்சுக்க முடியும்னா, யோனாவின் புஸ்தகத்தை வாசித்து பார்க்கும்பொழுது 4ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,20,000 பேருக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ. ஆமென். எவ்வளவு அழகா புள்ளி விவரத்தோட சொல்றாரு பாருங்க. எண்ணி சொல்றாரு. நினிவேயில் இருக்கிற ஜனங்கள் 1,20,000 பேர். நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததுமான ஆமணக்கு செடி அழிந்து போவதை குறித்து கவலைப்படுகிறாயே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,20,000 பேருக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ. அதனால நீ எழுந்து நினிவேவுக்கு போ. நினிவேவுக்கு போயிட்டு பிரசங்கம் பண்ணு. எப்படி பிரசங்கம் பண்ணு? விரோதமாய் பிரசங்கம் பண்ணு. எப்படி பிரசங்கம் பண்ணு அப்படின்னு தலைப்பும் கொடுத்துட்டார். என்ன தலைப்பு? 40 நாள் நினிவே கவிழ்க்கப்படும், அழிக்கப்படும். ஒரு இல்லையா சொல்லுங்க. பிரசங்கத்துக்கு தலைப்பும் கொடுத்தாச்சு, அதனால இவர் வேற பிரசங்கம் பண்ண முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஆமாவா? பிரசங்கத்துக்கு தலைப்பு கொடுத்துட்டா அந்த தலைப்புல தான் இருக்கணும், அதை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். அப்படிதானே? கடலூர் மாவட்டத்தில் பாண்டிச்சேரியில் சில சபைகள் எல்லாம் இணைஞ்சு அன்னைக்கு ஒரு 15ஆம் தேதி ஒரு விசேஷித்த எழுப்புதல் கூட்டம். செய்தியாளர் பாஸ்டர் சுதாகரன் சாமுவேல். கருப்பொருள் 2ஆம் வருகை. ஆமென். தலைப்பும் கொடுத்தாச்சு. ஆமென் சொல்லுங்க. அப்ப தலைப்பை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். அப்படிதான் தலைப்பு கொடுத்துட்டாங்க. ஒரு முறை பாஸ்டர் மோகன், பாஸ்டர் ராஜமணி அவங்களோட பேசிட்டு இருந்தாங்க. அண்ணே, ஒரு கூட்டத்தில் இப்படி ஒரு தலைப்பு வேற கொடுத்துட்டாங்க அண்ணே, கருப்பொருள் வேற கொடுத்துட்டாங்க, என்ன பிரசங்கம் பண்றதுன்னு யோசித்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா, அப்போ பாஸ்டர் ராஜமணி சொன்னாரா, அது ஏன்பா நீ கவலைப்படுற, நீ பண்றத பண்ணு, ஊட அந்த கருப்பொருளை சேர்த்துக்கோ. ஆமென் சொல்லுங்க. அது சரியா போயிடும்னாரா. அத மாதிரி கருப்பொருளை கொடுத்தாச்சு. என்ன கருப்பொருள்? இன்னும் 40 நாள் மனம் திரும்பாத பட்சத்தில் நினிவே கவிழ்க்கப்படும். சத்தம் ஆமென் சொல்லுங்க.
நினிவேவின் ஜனங்களை குறித்து AD 1845 ஹென்றி ஆஸ்டின் நினிவேவினுடைய ஜனங்களை குறித்த சரித்திர பின்னணியத்தை அவர் எழுதி வைத்திருக்கிறார். அதுல என்ன சொல்றாருன்னா, நினிவே அப்படின்னா திருடர்களின் பட்டணம் அர்த்தம். ரோபர் சிட்டி, திருடர்களின் பட்டணம். என்ன பட்டணம்? திருடர்களின் பட்டணம். மகா முரட்டு ஜனங்கள், முரடர்கள், மகா கொடியவர்கள். அந்நியர்கள் யாராவது அந்த தேசத்துல என்டர் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள பிடிச்சி, அவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்கள பிடிச்சி அவங்கள அடிச்சு அவங்கள நற்சந்தியில 4 ரோடு சந்திக்கிற கானஸ்ல அவங்கள கொண்டு போய் கட்டி போட்டு உயிரோடு தோலை உரிக்கிற கொடூரமான ஜனங்கள். ஆமென். ஹென்றி ஆஸ்டின் இந்த பட்டணத்தை குறித்து எழுதும்பொழுது அத்தனை முரட்டு ஜனங்கள், முரடர்கள், கொடூரமான ஜனங்கள். அததான் வாசிக்கிறோம். அவர்கள் அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. இப்ப அந்த பட்டணத்துக்கு தான் யோனாவை அனுப்புறாரு. யோனாவே, நீ புறப்பட்டு நினிவேவுக்கு நேரா போய் இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொல்லியிருந்தா இவர் வேகமா ஓடி இருப்பார். ஆமென். ஆனா எப்படி பிரசங்கம் பண்ணு சொல்ல மாட்டீங்களே? ஆமா, விரோதமாய் பிரசங்கம் பண்ணு. சத்தமரல்லே சொல்லுங்க. நமக்கு எப்பவுமே ஆசீர்வாதமான வார்த்தை வந்தா ஒரே சந்தோஷம். எங்க பாஸ்டர் நாமா பிரசங்கம் பண்றாரு. ஆமேன்னு சொல்லுங்க. கொஞ்சம் கரடு முரடா ஆயிடுச்சுன்னா அந்த 1ஆம் தேதி அதிகமா ஒரு நல்ல வார்த்தை, ஒரு மங்கள வார்த்தை சொல்லப்படாதா? இப்படி அமங்கலமா பேசி எங்க இருதயத்தை உடைச்சு போட்டார. அந்த பட்டணத்திற்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணுவாயாக. இன்னும் 40 நாள் நினிவே கவிழ்க்கப்படும் என்று சொன்ன பொழுது நினிவேக்கு போறதுக்கு இவருக்கு போற பயங்கர பயம். ஆமென். சொல்ற வார்த்தையாவது நல்ல வார்த்தையா இருந்தாலும் பரவாயில்ல, கொண்டு போற வார்த்தையும் பயங்கரமான வார்த்தை. ஏற்கனவே உயிரோட தோலை உரிப்பானுங்க. ஆமென். பிச்சு கட்டிடுவானுங்க. ஆமென். அதனால நினிவேக்கு போக வேண்டியவர் போனாரு. ஆனா நேர் டைரக்ட் ஆப்போசிட்ல போனார். The Jonah went on direct opposite direction to Tarshish. இப்ப இருக்கிற ஸ்பெயின். ஆமென். இப்ப இருக்கிற ஸ்பெயினுக்கு நினிவேக்கு நேர் ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு ஷிப்ல டிக்கெட் வாங்கி கூலி கொடுத்து புறப்பட்டு போன்னு சொன்னா போனாரு. ஆனா நேர் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போனாரு. கப்பலின் அடித்தளத்துல போயிட்டு தலையணை வச்சு நல்ல ஒரு அயர்ந்த நித்திரை தூங்கினார். ஆமீன் சொல்லுங்க. என்ன நித்திரை? அயர்ந்த நித்திரை. பட்டணமே இங்க பாழா கிடக்குது. ஆமீன் சொல்லுங்க. தேவன் ஒரு கீழ்காற்றை வரப்பண்ணினார். வேதம் சொல்லுகிறது 4ஆம் வசனம், யோனா 1:4, சமுத்திரத்தின் மேல் பெரும் காற்றை வரவிட்டார். கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்கதாக பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. ஹல்லேலூயா. பெரிய கொந்தளிப்பு. ஆனா இவர் பாத்தீங்கன்னா கீழே போய் நல்ல தூக்கம். ஆமென். வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் வாசித்து பாருங்க. எல்லாம் எழுந்து நீங்க அவர்களுடைய சுவாமியை வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்றாங்க. எல்லாரும் வேண்டிக் கொள்றாங்க. எல்லாரையும் தட்டி எழுப்ப எல்லாரையும் வேண்டிக்க சொல்லு. பார்த்தா ஒரு ஆள் மட்டும் தூங்குறான். சீட்டு போட்டு பார்த்தா கரெக்டா யோனா பேருக்கு வருது. ஆமென். தேவனுடைய சித்தத்தை செய்யாம நம்ம இஷ்டத்துக்கு ஓடனா கண்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஆமாவா? 8ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவர்கள் அவனை, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது? நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? எங்கிருந்து வருகிறாய்? உன் தேசம் இது? எந்த ஜாதியான்? வரிசையா கேள்வி கேட்டாங்க. அவன் சொன்ன பதில் தான் ஆச்சரியமா இருந்துச்சு. நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். ஆமென். இதுல ஒன்னும் குறைச்சல்ல. ஆமாவா? பேசும்பொழுது இலக்கணமா பேசுறது. நான் எபிரேயன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவன். ஆமென். கர்த்தரிடத்துல பயபக்தி உள்ளவன்.
கேட்குறாங்க அவன்கிட்ட, இப்போ என்னதான் பண்ணணும்னு நினைக்கிற? அப்போ அவன் தெளிவாக சொல்லிட்டான், என்னை தூக்கி கடலில் போட்டால் சரியாயிடும். அல்லேலூயா, சத்தமா இல்லை சொல்லுங்க. கொந்தளிப்புக்கு காரணமே நான் தான் அவனுக்கு தெரியும். தெரிஞ்சாலும் சில ஆட்கள் அப்படிதான், குடும்பத்தில் அப்படி தான் இருப்பாங்க. குடும்பமே தத்தளிச்சுட்டு இருக்கிறோம், மூணாவது மனுஷன் மாதிரி இருப்பாங்க. குடும்பத்தில் என்ன நடக்குது, ஏது நடக்குது, வீடு எப்படி போகுது, பசங்க படிக்கிறாங்களா, பசங்க என்ன பண்ணுறாங்க, எதையும் காதில் போட்டுக்கிறதுல சில குடும்ப தலைவர்கள். யாராவது வந்து பசங்க என்ன படிக்கிறாங்க கேட்டால் அவர் கூப்பிட்டு கேட்பார், ஏமா இங்கே வாமா, நீ எத்தனை படிக்கிற? அப்போ தான் கேட்பார். ஆனால் திட்டுறது பாருங்க, மனைவியை பார்த்து, நீ ஒழுங்கா அவன் வளர்ப்பே சரியில்லை, ஒன்றும் சரியா வளர்க்க மாட்டேற, இவன் போக்கில் கொண்டு போற. தொடர்பு இல்லாத மாதிரியே பேசுவாங்க கடைசி வரைக்கும். சில ஆண்கள் அப்படியா என்னை முறைக்கிறார்கள். ஒன்றும் தெரியாதது போல உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். கடைசியில் என்னதான் பண்ணதுக்கு சொல்யூஷன் என்னன்னு கேட்டா அவனே சொல்லிட்டான், தூக்கி என்ன கடலை போட்ட சரியாயிடும். ஆமென். தூக்கி அவனை கடலில் போட்டார்கள், அமைதலாயிற்றாம். சத்தவர்களே சொல்லாமா? நல்ல சத்தமாமே சொல்லுங்க. சில நேரத்தில் போதிக்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்ளாத பாடத்தை வாழ்க்கையில் பாதிக்கும் பொழுதுதான் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். உண்மைதானா? அவனை தூக்கி சமுத்திரத்தில் போட்ட பொழுது, இந்த நெருக்கத்தின் மத்தியில் என்னை விடுவிக்கிற தேவன் ஒருவர் உண்டு என்கிற அறிவு அவனுக்குள் இருந்தது. சத்தமர் ஆமென் சொல்லாமா? என்னை காப்பாற்றுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். இந்த நெருக்கத்தின கடல்ல தூக்கி போட்ட பொழுது கூட தன் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனை சகோதரியே, வாழ்க்கையில பலவிதமான நெருக்கடிகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். நியாயமாய் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில கிடைக்க பெறாமல் தடைபட்டு உங்களை அநியாயமாய் ஏமாற்றுகிற ஒரு கூட்டம் உங்களுக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கலாம். சில இழப்புகள், சில தோல்விகள், சில தாமதங்கள், இது நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த காலவெளியில உங்கள் நெருக்கத்திலிருந்து உங்களை விடுவிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. ஆமென். நாம் ஆராதிக்கிற அருமை இரட்சகருக்கு அநேக பெயர்கள் உண்டு. அதிலே ஒன்று நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனானவர் நாம் ஆராதிக்கிறவர். ஆமென் சொல்லலாமா? நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனானவர் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்தலாமே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றேன். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றேன். உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் தூதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். சத்தமா இல்லை சொல்லாமா? நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று சொல்கிறான். என்னை தூக்கி கடல்ல போடுங்க சரியாயிடும். அவனை தூக்கி கடல்ல
போட்ட உடனே கர்த்தர் அவனுக்காக ஒரு அற்புத திட்டத்தை வைத்திருந்தார். சத்தமா இல்லை சொல்லாமா? நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு அற்புத திட்டத்தை வச்சிருக்கிறார். ஆமேன் சொல்லலாமா? எத்தனை உண்மை பாருங்கள். தேவன் ஒரு மீனை ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாராம். இவனை போட்ட உடனே கடல்ல யோனாவை தூக்கி போடுவாங்க, நீ உடனே அவனை முழுங்கிடாத பத்திரமா வச்சுக்கொண்டு இருப்பார். ஆமேன். அதுவும் ரெடியா காத்துட்டு இருந்துச்சு பாருங்க. கொஞ்சம் அது தாமதம் பண்ணியிருந்தா வேற மீன் சாப்பிட்டுருக்கோம். ஆமேன். கடிச்சு சின்ன வினமா சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதுக்கு தான் அசைன்மெண்ட் தெரியும். அவனை பிடிக்கணும், ஆனா முழுங்கணும், அப்படியே வச்சிருக்கணும், சாப்பிடக்கூடாதுன்னு. ஆமேன் சொல்லலாமா? நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அசைன்மெண்ட்டை கர்த்தர் வச்சிருக்கிறாருங்க. நீங்க நினைக்காதீங்க என் வாழ்க்கையில எல்லாம் இப்படி நடக்குதேன்னு நினைக்காதீங்க. உங்க வாழ்க்கையில ஏற்படுகிற சகல இடைஞ்சல்கள், இக்கட்டுகள், போராட்டங்கள் மத்தியிலும் உங்களை விடுவிப்பதற்கு என் தேவன் இன்றைக்கும் ஆயத்தமாகவே இருக்கிறார். நீங்கள் கர்த்தரிடம் திரும்ப வேண்டும் என்பதற்காக உங்களுக்காக என்ன வேணாலும் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். ஆமென். உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு அவரிடத்தில் திரும்புகிறவர்களுக்கு எதையும் செய்ய அவர் ஆயத்தம். ஹல்லேலூயா. ஒரு தாய் கண்ணீரோட 4 பிள்ளைகளை கட்டி பிடிச்சி ஓன அழுது. 9 வயசு பிள்ளை, 7 வயசு பெண்ணு, 5 வயசு பெண் பிள்ளை, 2 வயசு பையன், சின்ன குழந்தைகள். புருஷன் விட்டுட்டு போயிட்டாரு. அந்த அம்மா கட்டி பிடிச்சி பிள்ளைங்களை அழுதுட்டு, உங்களால என்னால காப்பாற்ற முடியல, நம்ம எல்லாம் செத்துருவோம். நான் சில தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சில பொருட்கள் எல்லாம் இங்க வாங்கி வச்சிருக்கிறேன். நமக்கு உங்களுக்கு சின்ன குழந்தைங்களா இருக்கிறீங்க, உங்களுக்கு வழி தெரியாம நம்ம செத்துருவோம். இந்த பெட்ரோலை ஊத்தி, இந்த மண்ணெண்ணெய் 5 லிட்டர் வாங்கி வச்சிருக்கேன், இதை ஊத்தி கொளுத்தி செத்துடலாமா? கயறு வாங்கி வச்சிருக்கிறேன், போட்டு 4 பேரும் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கலாமா? விஷம் வாங்கி வச்சிருக்கிறேன் பாட்டில், அதை குடிச்சிருவோமா? விஷ ஊசி வாங்கி வச்சிருக்கிறேன் இன்ஜெக்ஷன், அதை போட்டு செத்துடலாமா? அப்படின்னு அம்மா ஒன்னொன்னா சொல்லி ஓன அழுத பொழுது அந்த பசங்கள்லாம் அழுது, அந்த 9 வயசு புள்ள ஓன அழுது சொல்லுது, அம்மா சாவறதுக்கே இத்தனை வழி இருந்தா வாழறதுக்கு ஒரு வழி கூட இல்லையாமான்னு கேட்டான். ஆமென். ஆமென். அந்த ஒரு வழிதான் நாம் ஆராதிக்கிற அருமை இரட்சகர். உன் காலத்திற்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? உன்னை வாழ வைக்கிற தெய்வத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சத்தமா ஆமென் சொல்லலாமா? இந்த காலை வேளையிலும் உங்களுடைய நெருக்கத்தின் நிலையிலே நீங்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிடாதபடி நெருக்கம் உங்களை தேவன் பக்கமாய் திரும்ப செய்கிற வழிவகுக்கிறதே. தேவனே, உம்மை பற்றி கொள்வேன், உம்மை பணிந்து கொள்வேன். யோனா துணிஞ்சு நினிவேவுக்கு போய் அந்த வார்த்தையை சொன்னானே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்ல, எப்படிப்பட்ட நெருக்கம் வந்தாலும் நான் உம்மை விட்டு பின்வாங்க மாட்டேன் சொல்லி கர்த்தரை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும் என்பதை அவர் அதிகமாக எதிர்பார்க்கிறார். ஆமென். நம்பர் 2, நெருக்கம் தேவனோடு திருந்த செய்யும் நெருக்கத்திற்காக ஸ்தோத்திரம். ஆமென். நம்முடைய வழிகளை தேவனுக்காக திருத்திக் கொள்வதற்காக சில நேரங்களிலே தேவன் அனுமதிக்கிற நெருக்கத்திற்காக நன்றி. ஆமென். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. என்னோடு கூட 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படி கேட்கிறேன். The book of 2 Chronicles chapter 33 verse 16. 16th verses நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. நாளாகமம் 33, 2 நாளாகமம் 33 16. கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அதன் மேல் சமாதான பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்தி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று யூதாவுக்கு கட்டளையிட்டான். ஆமென். இந்த வார்த்தையை யார் சொன்னாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா பயங்கர ஆச்சரியப்படுவீங்க. ஆமென். உடம்பெல்லாம் சிலிர்க்க ஆரம்பிச்சிடும். ஒருவேளை என்னுடைய பிரதமர் மோடி அவர்கள் நாளையிலிருந்து இந்திய தேசம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தான் ஆராதிக்க வேண்டும் சொன்னா எப்படி முழு உலகமும் ஸ்டன் ஆகி அப்படி பார்க்குமோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர். ஆமென். 1ஆம் வசனம் மனாசே பற்றி சொல்கிறது. மனாசே 12 வயதாக இருந்த பொழுது ராஜாவாகி 55 வருஷம் அவன் அரசாண்டான். Manasseh was 12 years old when he began to reign.
And he reigned 55 years in Jerusalem. 55 வருஷம் அரசாண்டான். தகப்பன்மார்களுடைய வழியில் நடவாமல், தகப்பன்மார்கள் தேவனுக்காக வைராக்கியமாய் நின்றவர்கள். 2 வசனம் சொல்லுகிறது, தகப்பனுடைய வழியிலே நடக்காம கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். 3 வசனம் சொல்லுகிறது, தகப்பனாக எசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை கட்டி பலிபீடங்களை எடுத்து விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்து, வானத்தின் சேனைகளை பணிந்து கொண்டான். சூரிய நமஸ்காரம், சந்திர நமஸ்காரம், நட்சத்திரங்கள் நமஸ்காரம், என்னென்ன உண்டோ எல்லா அருவருப்புகளை. ஆமென். தேவனுடைய மகிமை தங்கும் தேவாலயத்தில் சாலமோன் கட்டின தேவாலயத்துக்குள்ள விக்கிரகங்களுக்கு பலிபீடத்தை எழுப்பினான். ஆமென். தன்னுடைய பிள்ளைகளை தீ கடக்க பண்ணினான், தீ மிதிக்க பண்ணினான். ஆமென். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான், அருவருப்பானதை செய்தான். என்னென்ன பொல்லாப்பு செய்ய முடியுமோ, அருவருப்பு செய்ய முடியுமோ, நிமித்தம் பார்க்கிறவர்கள். 6 வசனம், அவன் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கில் தன் குமாரரை தீ மிதிக்க பண்ணி நாளும் நிமித்தமும் பார்த்து பில்லி சூனியங்களை அனுசரித்து அஞ்ஞானம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்கிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கி அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பை செய்தவன் மனாசே. ஆமென். மனாசே பயங்கர ஹாரபிள் பர்சன். It's a wicked person. தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். He did all kind of wicked things against the sight of the Lord. ஆண்டவருடைய பார்வைக்கு அருவருப்பானதை செய்தான். மாத்திரமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசியை பட்டயத்தால் அவன் தலையை சீவி கொலை செய்த கொடூரன். 10 வசனம் சொல்கிறது, அவன் செய்த பொல்லாப்பை தேவன் கண்டித்தார். கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின பொழுதும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ஹல்லேலூயா. கொஞ்சம் கூட செவி கொடுக்கல, கொஞ்சம் கூட செவி கொடுக்கல. கர்த்தரை விட்டு திரும்பி இருதயத்தை கடினப்படுத்தி ஆட்சி அதிகாரம் என் கையில் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருக்கு விரோதமாய் நடக்க ஆரம்பித்தான். பாருங்கள் 11 வசனம், ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவன் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலினால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். ஆமென். பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். முட்செடியில பிடிச்சாங்களாம். சாதாரணமாக அவனை பிடிக்க முடியாது. முட்செடியில பிடிச்சு அவன் வெண்கல சங்கிலினால கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போய் நிறுத்தினார்கள். 12 வசனம் மிக அழகாக சொல்கிறது, அவன் இப்படி நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பதாக தன்னை மிகவும் தாழ்த்தினான். ஆமென். நெருக்கப்படுகையில், அவன் இப்படி நெருக்கப்படுகையில் தன் பிதாவாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சினான். ஆமென் சொல்லலாமா? When he was in distress, he begged the Yahweh's God and humbled himself greatly before the God of his father. கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன்னை தாழ்த்தி தேவனை நோக்கி கதறின பொழுது வேதம் சொல்கிறது, அவன் விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே அவன் கெஞ்சுதலுக்கு தேவன் இறங்கினார். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே. எத்தனை அற்புதமான ஆண்டவர் பாருங்க. இவன் எவ்வளவு கொடூரத்துக்கு போனா, ஆனா தன் நெருக்கப்படும் பொழுது தன்னுடைய இருதயத்தை கர்த்தர் பக்கமாய் திருப்பினான். ஆமென். நான் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன், என்னை மன்னியும் ஆண்டவரே, தயவாய் என்னை மன்னியும், உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன்.
இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரி, இந்த சத்தத்தை கேட்கிற வாலிபனே, நீ எவ்வளவு தேவனுக்கு விரோதமாய் போய் எவ்வளவு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செஞ்சிருக்கலாம். ஆனா இந்த நாளிலே தேவ சமூகத்திலே நீ மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீ மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி பார்ப்பாயானால் உன் கெஞ்சுதலுக்கு இறங்குகிற ஒரு அற்புதமான தேவன் நமக்காக இன்றைக்கு கிரியை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். நீதிமொழிகள் 28:13 சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். He that covereth his sin shall not prosper. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இந்த காலை வேளையிலே, இந்த வருஷத்தினுடைய கடைசியில வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். தேவனை துக்கப்படுத்துகிற, தேவனை மனமடி உண்டாக்குகிற காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் காணப்படுமானால், தகப்பனே என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை உம்முடைய கரத்தில் படைக்கிறேன், என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். தேவ சமூகத்தில் உங்களை படைக்க அர்ப்பணிக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். நெருக்கம் திரும்ப செய்யும், நெருக்கம் திருந்த செய்யும். நம்பர் 3, நெருக்கம் திறனடைய செய்யும். ஆமென். Trials that strengthens one in God. சில நேரங்களிலே நெருக்கத்தின் நேரம் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது என் தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற வெளிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. அல்லேலூயா. 2 நாளாகமம் 15:4 வாசித்தோம். நெருக்கத்தின் நேரத்தில் கர்த்தரிடத்தில் திரும்பி அவரை தேடின பொழுது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். ஆமென். தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பரிசுத்த வேதம் ஒரு காரியத்தை நமக்கு போதிக்கிறது. ராஜா கல்தேயருக்கு பிரதியுத்தரமாக, என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமற் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள், உங்கள் வீடுகள் எருக்கலமாக்கப்படும். ஆமென். ராஜா ஒரு நாள் ஒரு சொப்பனம் காண்றான். ஒரு கனவு அவனை தூக்கத்தை எல்லாம் கெடுத்துருச்சு. நடுராத்திரி எழும்பி கத்துறான், கூச்சல் போடுறான். ஐயோ, இந்த கனவு பயங்கரமாய் இருக்கிறது, இந்த கனவுனால என் தூக்கம் கெட்டு போச்சு, சமாதானம் போயிடுச்சு. என்னுடைய கனவிற்கு, சொப்பனத்திற்கு அர்த்தத்தை சொல்லும்படி தேசத்தில் இருக்கிற சகல ஜோஷியக்காரர்கள், ஞானிகள், கல்விமான்கள் எல்லாரையும் கூப்பிடுறான். எல்லாரும் வராங்க. எல்லாரும் வந்து ராஜாவுக்கு முன்னாடி உட்காராங்க. ராஜா சொல்றாரு, நான் ஒரு சொப்பனம் கண்டேன், ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுக்கு அர்த்தம் எனக்கு புரியல, அந்த கனவுக்கு அர்த்தம் எனக்கு தெரியல. அதனால கனவுக்கு அர்த்தத்தை சொல்லுங்க, சீக்கிரம் நான் நிம்மதி அடையணும், தூங்கணும், அர்த்தத்தை சொல்லுங்க அப்படின்னு உடனே எல்லாம் சொன்னாங்க. அது என்ன ராஜா பெரிய விஷயம், கனவை சொல்லுங்க, அர்த்தத்தை சொல்றோம் அப்படின்னு சொன்னா, ராஜா சொல்றான், இல்ல, கனவையும் நீங்க சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும். கனவை நீங்க சொல்லிட்டா அர்த்தத்தை சொல்லக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குன்னு நான் தெரிஞ்சுப்பேன். அவங்களுக்கு ஒரே ஷாக்கு பாருங்க. எல்லாருக்கும் வயிற்றுல புளிய கரைக்குதுன்றாங்கல்ல, அத மாதிரி எல்லாருக்கும் வயிற்றுல புளிய கரைக்கு. என்னடா இது அநியாயமா இருக்குது, கனவை சொன்னா கூட அப்படி இப்படி ஏதாவது அடிச்சு விடலாம், கனவை சொல்லாம அர்த்தத்தை எப்படி சொல்றது? ராஜா, இல்ல, நீங்க சொல்றது தப்பு, கனவை சொன்னாதானே அர்த்தத்தை நாங்க இன்டர்பிரேஷன் நாங்க பண்ண முடியும். நீங்க என்ன பார்த்தீங்கன்னு சொல்லாம இந்த கதைலாம் என்கிட்ட வேணாம். நான் பார்த்த கனவையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும். இல்லைன்னா நீங்கள் துண்டிக்கப்படுவீர்கள், பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். உங்களை மட்டும் இல்ல, உங்க வீடு எருக்கலமாக்கப்படும், குப்பை மேடாயிடும். அப்படின்னா வீட்டில் இருக்கிற எல்லாரும் காலி, உன் வம்சமே காலி. ஆமென். எல்லாருக்கும் ஒன்றும் புரியல, தலை புரியல, கால் புரியலன்னு வாங்களே, அத மாதிரி நாள் போயிட்டே இருக்குது. யாருக்கும் ராஜாவினுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியல. காரணம், சொப்பனமே தெரியலையே.
அதனால ராஜா ஆர்டர் போட்டாரு, தேசத்தில் இருக்கிற எல்லா ஞானிகள் முதற்கொண்டு ஜோஷியக்காரர்கள், பில்லி சூனியக்காரர்கள் எல்லாரையும் கொல்லுவதற்கு அதிகாரம் போட்டாச்சு. 13 வசனம் பாருங்க. ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட பொழுது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள். ஆமீன் சொல்லலாமா? தானியேல் என்னதான் ஆச்சு, என்ன நடக்குதுன்னு கேட்டா இப்படி ஒரு சொல்றாங்க. 16 வசனத்துல ராஜா கிட்ட போயிட்டு, உம்முடைய சொப்பனத்திற்கு அர்த்தத்தை சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் தவணை கொடுங்க, டைம் கொடுங்கன்னு கேட்டு டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணி வாங்கிட்டு 17 வசனத்துல தானியேல் தன் வீட்டுக்கு போய் தன்னுடைய தோழரோடு பாபிலோனில் இருக்கிற மற்ற ஞானிகள் அழியாதபடி இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்பதற்காக ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்தான். சத்தவராமன் சொல்லலாமா? பாதத்தில் உட்கார்ந்து ஒரு நெருக்கம் வந்திருக்கு. ஐயோ, இந்த ஒரு நெருக்கம் வந்திருக்கிறதே. தேவனே, மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர் நீர்தானே. இந்த நெருக்கத்தின் நேரம் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை வெளிப்படுத்துவதற்கு அடையாளமாக மறைபொருளை வெளிப்படுத்துகிற தேவனேன்னு சொல்லி 17, 18, 19 வசனத்தில் நண்பர்களோடு தேவனை நோக்கி அவன் பார்த்த பொழுது, தேவனை நோக்கி இரக்கம் செய்வதற்காக பார்த்த பொழுது 19 வசனம் பாருங்க. தானியேலுக்கு சொப்பனம் வெளிப்படுத்தப்பட்டது. ஆமென். தானியேலுக்கு சொப்பனத்தையும் வெளிப்படுத்தினாரு, சொப்பனத்திற்குரிய அர்த்தத்தையும் சொன்னார். ஆமென் சொல்லலாமா? பாருங்கள், ஒரு நெருக்கடியான நேரத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் போய் அமர்ந்த பொழுதுதான் தானியேல் எப்படிப்பட்ட திறன் பெற்றவன் என்பதை உலகம் கண்டு கொண்டது. ஆமென். தானியேலை பற்றி மற்ற ஜனங்களுக்கு ராஜா வெளிப்படுத்தினான், இவர்களுக்குள் தேவர்களின் ஆவி உண்டென்று காண்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. 46 வசனத்தை பாருங்கள். தானியேல் இந்த சொப்பனத்தை சொன்ன உடனே அரண்மனையே ஸ்டன் ஆயிடுச்சு. என்ன தெரியுங்களா? ராஜாவுக்கு முன்னாடி போய் தானியேல் இந்த சொப்பனத்தை சொன்ன உடனே நேபுகாத் நேச்சார் தானியேலின் காலில் சாஷ்டாங்கமாய் விழுந்தான். ஆமென். முழு அரண்மனையும் ஸ்டன் ஆகி போய் நினைச்சு, என்ன இது, ராஜா காலில் விழுந்துட்டாரு. தானியேலை ராஜா மேன்மைப்படுத்தி உயர்த்தினான். சத்தவரலிலே சொல்லாமா? சில நேரத்தில் சில நெருக்கங்கள், சில நெருக்கடிகள் நம்மை அவமாக்குவதற்காக அல்ல, நம்முடைய திறனை, நமக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற திறனை உலகம் கண்டு கொள்வதற்காக சில நேரத்தில் கர்த்தர் அவருடைய கரத்திலே நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். சத்தமாமேன்னு சொல்லாமா? பவுல் சொல்றாரு, 3 முறை ஜெபம் பண்ணேன், என் கிட்ட ஒரு முள் இருக்க, என் சரீரத்தில் ஒரு முள். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் சரீரத்தில் ஒரு பலவீனம், ஒரு வியாதி. இந்த வியாதியோடு நான் எவ்வளவு நாள் வாழ்றது? ஒருவேளை இந்த லைவ்ல இந்த செய்தியை வீட்டிலே படுத்த படுக்கையிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். எத்தனை நாட்கள் இந்த பலவீனத்தோடு நான் வாழ்வது? பவுல் சொல்றாரு, 3 முறை ஜெபம் பண்ணேன். ஆண்டவர்கிட்ட இருந்து பதில் வந்துச்சு, உன் முள்ளை எடுத்து போடன்னு வந்துச்சா? இல்லை, என் கிருபை உனக்கு போதும். உன்னுடைய பலவீனத்தில், உன் நெருக்கத்தில் என் பலன் பூரணமாயிருக்கும். அதனால அவர் சொல்றாரு பாருங்க. அவர் சொல்லும் பொழுது 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் அதை அறிக்கை செய்கிறார் பாருங்க. 2 கொரிந்தியர் 12:10 அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் பொழுதே பலமுள்ளவனாயிருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் எல்லா பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நெருக்கங்கள் என்னை திறனடைய செய்கிறது. என்னை யார் என்பதை இந்த உலகத்திலே வெளிப்படுத்தி என் மூலமாக தேவ நாம மகிமைப்படுகிறதே. ஆமென் சொல்லாமா? ஆகவே தான் சொன்னேன், நெருக்கம் திரும்ப செய்கிறது, திருந்த செய்கிறது, திறனடைய செய்கிறது. ஆமென். எழுமி நிற்போமா? தேவ சமூகத்தை நோக்கி அர்ப்பணிக்கலாமா? பாஸ்டர் கெனி அவர்கள். நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய கிருபை
எங்களை விட்டு எடுத்து விடாதபடிக்கு இந்த 2024 வருடத்தின் இந்த கடைசி உம்முடைய உயிர்த்தெழுதலின் நாளிலும் தொடர்ந்து எங்கள் நெருக்கங்கள் மத்தியிலே, எங்கள் உபத்திரவங்கள் மத்தியிலே, எங்கள் பாடுகள் மத்தியிலே, எங்கள் கஷ்டங்கள் மத்தியிலே எங்களோடு கூட எங்களை விடுதலை ஆக்குகிறவர். நான் இதோ இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றவர் தொடர்ந்து எங்களை நடத்த உம்முடைய கரத்தில் மீண்டும் ஒரு விசை கூட ஒப்பு கொடுத்து உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் அடிபணிகிறோம். கர்த்தாவே, அந்நிய தேவர்கள் அல்ல, அந்நிய காரியங்களை எங்களை விடுதலை ஆக்க முடியாது. என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே நீர் விடுதலை ஆக்குகிறவராக இருக்கிறபடினால எங்களை விடுதலை ஆக்குகிறதற்காக நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரெவரண்ட் பி. சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர், சீயோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம். செல்போன் 9381117257 மற்றும் 9381117257.